ஒரு நியூக்ளியஸோட மாஸ் நம்பர் A1 அண்ட் அதோட வால்யூம் V1. அனதர் நியூக்ளியஸ் இருக்கு, இதோட மாஸ் நம்பர் A2, அதோட வால்யூம் V2. அண்ட் A2 A1க்கான ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. A2 ஈக்குவல் டு 4 டைம்ஸ் A1 அப்படின்னா V2 பை V1 என்னன்னு கேட்குறாங்க. இப்போ வால்யூம் ஆஃப் த நியூக்ளியஸ் இதை எப்படி எழுதலாம்? ஒரு ஸ்பியர் மாதிரி கன்சிடர் பண்ணோம்னா 4/3 πr³ எழுதலாம். ஆறுங்கிறது ரேடியஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். ஸோ இந்த ரேடியஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் எப்படி எழுதுவோம்? R0 இன்டூ A⁻1/3 எழுதலாம். R0ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் வால்யூமில் சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும்? V ஈக்குவல் டு 4/3 π R0 A⁻1/3 Q. இப்போ V ஈக்குவல் டு 4/3 π R0Q இன்டூ ஏன்னு வரும். ஸோ இங்கே 4/3 π R0Q இது எல்லாமே கான்ஸ்டன்ட். இப்போ ஒன்லி டிபெண்டன்ட் என்ன இருக்குன்னா A. இப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா வால்யூம் ஆஃப் த நியூக்ளியஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் நம்பர்னு சொல்லுவோம். அப்போ V2 பை V1 என்ன வரும்? இது A2 பை A1 வரும். ஸோ இங்கே A2 என்னது? 4A1. 4A1 பை A1. A1 கேன்சல் ஆச்சுன்னா இது 4ன்னு கிடைக்கும். இப்போ இதுக்கான ஆன்சர் 4.